character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start them? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening 12th standard students, economics students. So I hope you all are happy and safe. Okay, so today 2 lessons we have completed, the first lesson and second lesson. Today we start about the third lesson. Okay, full employment, theories of employment and income. Theories of employment and income. Vaanga lesson polam. Theories of employment and income is an interdependent. Employment and income is an interdependent. Okay, so pakalanga. Unemployed people suffers demoralization. Demoralization na discipline. Okay, moralization na discipline ah irukudhu, demoralization na indisciplined ah irukudhu, frustration, virakti and loss of self respect. Okay, that come from the enforced idleness. Idleness means the laziness. Okay, unemployed people suffer. Unemployed people எதனால தான் இருக்காங்கன்னா லேசினஸ்னால இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும், ஆனால் அவங்க போகாமல் லேசினஸ்ஸாக இருப்பாங்க. அந்த லேசினஸ்னால எதெல்லாம் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா டிமாரலைசேஷனு, ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் இழப்பாங்க. இதை சொன்ன யார் பர்சன்னா வான்கோட் பி அண்டு வான்கோட் ஆர். ஓகே, வானகோட் பி அண்டு வானகோட் ஆர் இந்த ஆத்தர் தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, வாங்க லெசன் போகலாம். Okay, intro Burma. The economic history has shown many countries facing the economic problem. Okay, economic problem. Economic history நாலே economic சார்ந்து இருக்கும். இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து எக்கனாமிக் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கண்ட்ரிலே கூட எல்லா கண்ட்ரிலே கூட டியூ டு த குவாரண்டைனால நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம் ரைசஸ் ஆகுது. ஓகே, எக்கனாமிக் ப்ராப்ளம் ரைசஸ் ஆகுது. அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த மோஸ்ட் வெக்ஸிங். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது தீவிரமான ஒன்று எதுன்னு பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எக்கனாமிக் ப்ராப்ளம், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பாப்புலேஷன் இன்க்ரீஸிங். ஸோ தீஸ் ஆர் த எக்கனாமிக் ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறோம். அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மோஸ்ட் வெக்ஸிங். த போத் கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அண்ட் கீன்ஸ்னா மாடர்ன் எக்கனாமிஸ்ட். போத் கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் மாடர்ன் எக்கனாமிஸ்ட்னு சொல்லியிருக்கணும். ஆனால் உங்களுக்கு போத் கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அண்ட் ஆல்சோ கீன்ஸ்னாலே மாடர்ன் எக்கனாமிஸ்ட் have explained the relationship between employment and income. Employment and income. ஓகே, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் போனால் தான் ஒரு வேலையில் போயிட்டு அவங்க ஈடுபட்டால் தான் ஒரு வேலை வாய்ப்பு அவங்க கிடைச்சா மட்டும்தான் அவங்களால இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்கம் ஏர்ன் பண்ண தான் அவங்களுக்கு இருக்கிற கன்சம்ஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். கன்சம்ஷன் பண்ணால் தான் அவங்களுடைய வான்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அப்போ அதுக்கு எது இருக்கணும்னா எம்ப்ளாய்மெண்ட். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். இன்கம் என்ன எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்டே எதுக்காக தானே இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு. த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் ஹஸ் கிரேட் ஃபெய்த் இன் த லா ஆஃப் மார்க்கெட். லா ஆஃப் மார்க்கெட் அர்டிகுலேட்டட் பை ஜேபி சே என்ற ஆத்தர். அவர் எதை சொல்லியிருக்காருன்னா லா ஆஃப் மார்க்கெட். லா ஆஃப் மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹூஸ் அன் எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் அண்ட் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் அண்ட் எபிலிட்டி டு ஏர்ன் த இன்கம். அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அதை சொன்ன பர்சன் யாருன்னா ஜேபி சே. அவர் யாருன்னா ஃப்ரெஞ்சு எக்கனாமிஸ்ட். ஓகே, சேஎம் கீன்ஸ். ஓகே, he is one of the greatest
இன்ஃப்ளூயன்ஷியல் எக்கனாமிஸ்ட் ஆஃப் த மிட் ஆஃப் த 20th century. ஜேபிசிக்கு அப்புறம் யார் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா நம்மளுடைய ஜேஎம் கீன்ஸ். ஓகே, ஜான் மெடார்ட் கீன்ஸ். ஓகே, இதில் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டையும் இன்கமையும் வந்து அவர் தான் ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு இன்கம் அண்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காருலே ஒரு தியரியில். ஸோ அதனால் அவரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் பார்த்துட்டோம். அப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னது? முழு வேலை வாய்ப்பு என்னதுன்னு பார்க்கலாம். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரெஃபர்ஸ் டு a situation in which every able-bodied person who is willing to work at the prevailing wage rate is employed. Okay, அவங்களுக்கு எபிலிட்டி இருக்குது, ஏபிள் பாடியாக இருக்காரு, ஏபிள் பர்சன்டாக இருக்காரு, எஃபிஷியன்ட் பர்சன்டாக இருக்கிறாரு, அவர் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறாரு, என்ன சம்பளம் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாருன்னா தட் இஸ் அ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ எல்லா கண்ட்ரிலையும் அது போல இருந்தால் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கணும், வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான கவர்மெண்ட் இருக்கணும், அந்த வேலையை அக்செப்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும். எந்த சம்பளத்துக்கும் ஒயிட் காலர் ஜாப்னா ஒரு சைன் மட்டும் போடுறது, அப்படியே ஏசி ரூமில் உட்காந்து சைன் மட்டும் போடுறது, ப்ரொஃபஷனலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸு, பர்டிகுலர் சொன்ன டாக்டர்ஸு, ஸோ அது போலலாம் வந்து லாயர்ஸு, இவங்கெல்லாம் வந்து அதுபோல் ஜாப் மட்டும் எதிர்பார்க்காம எந்த ஜாப் எடுத்தாலும் அவங்களுடைய எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற பர்சன் இருக்கணும். ஓகே, எந்த வேஜ் ரேட்டாக இருந்தாலும் அது போல் இருக்கிறவங்க தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் refers to a situation in which every able-bodied person who is willing to work. So able-bodied person who is willing to work at the prevailing. Okay, prevailing na எந்த நிகழது as a wage rate. ஒரு பர்டிகுலர் லெவல், ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து அதே எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதே லெவலில் வேஜ் ரேட் இருக்கும். தட் மீன்ஸ் சம்பளம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வேணும், ஒரு 2 இயர்ஸ்க்கு வேணும்னா அதுக்கப்புறம் வேணால் சேஞ்ச் ஆகும். ஒரு prevailing wages is rate is employed. In other words, full employment means that the persons who are willing to work and able to work must have the employment or a job. இன்னொரு வேர்ட்ல சொல்லிருக்காங்க, அதே தான் சேம் தான், அது வேற மாதிரி சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, in other words, full employment means that the persons who are willing to work, மேலே சொன்ன மாதிரி தான், and able to work must have employment. வேலை செஞ்சே ஆகணும். ஓகே, வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எங்கள் வீட்டில் நான் வேலைக்கு போனால் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற பர்சன் அந்த வேலையில் போய் ஆகணும்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து செய்கிறாங்க இல்லையா, எந்த வேஜ் ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஸோ அதை கூட வந்து நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம், ஆர் ஜாப். Keynes defines the full employment as the absence of involuntary unemployment. Absence of involuntary unemployment. வாலண்டரினா அவங்க விரும்பி போய் செய்யறது, அன்வாலண்டரினா விருப்பம் இல்லாமல் செய்யறது, அதெல்லாம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கிறது. அதாவது விருப்பம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அதுபோல் இல்லாமல் எல்லாருமே விரும்பி வேலை வாய்ப்பு எல்லாருமே நான் வேலை செய்யணுன்ற ஒரு மென்டாலிட்டியோடு இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதான் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்வாலண்டரி. இன்வாலண்டரினாலே மோஸ்ட்லி யார்? இந்த வெல்த்தி பர்சன்ஸ். அவங்க அப்பா ரொம்ப வெல்த்த பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, வாலண்டரியாக போய் ஒர்க் பண்ண மாட்டாங்க, இன்வாலண்டரியாக இருப்பாங்க, கடமைக்கேன்னு போவாங்க. ஓகே, ஸோ அது போல் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாரு. யாருன்னா ஜேஎம் கீன்ஸ். லேர்னர் சொல்கிறாருமா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஃபைன்ஸ் full employment as that level of employment at which any further increase in spending would result inflationary spiral of prices and wages. Okay, wages-உம் price rate-உம் மாறி மாறி இருக்கிறது. ஓகே, ஒன்னோட ஒன்று டிபெண்ட்டாக இருக்கிறது. ஓகே, எதுனா வேஜ் அண்ட் ப்ரைஸ். ஓகே, வேஜ் அண்ட் ப்ரைஸ் இது எதுவுமே வந்து இன்க்ரீஸ் லெவல்லே. ஓகே, ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ரொடியூஸ் என்ன பண்ணுவாங்க, நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவாங்க, நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ நிறைய வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க ப்ரைஸ் அதிகமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. அதுபோல் சுச்சுவேஷன் இருக்கிறதும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு யார் சொல்கிறாரு? லேர்னர் சொல்கிறாரு. ஒன் டைம் அப்படியே பார்த்துக்கோங்கம்மா. எவரி எக்கனாமி இன் த வேர்ல்டு எய்ம்ஸ், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இங்கே எக்கனாமினா கண்ட்ரி, எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி வேர்ல்டில் aims to attaining the level of full employment equilibrium where all its available resources are fully and efficiently employed to achieve a maximum level of output. எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ், நம்மளுடைய எம்ஜிஆர் கூட சொல்லியிருப்பார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அப்போ இருக்கிற ரிசோர்ஸஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும், நல்ல விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணணும், எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்.
அதை மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணணும். கம்மியான காஸ்ட்டை போட்டு மேக்ஸிமமாக அவுட்புட்டை எடுக்கணும். அப்படி இருக்கிறதும் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறாங்க. எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி அதை பண்ணால் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். தட் மீன் நேஷ்னல் இன்கம் ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எவ்ரி எக்கனாமின்னு அந்த கண்ட்ரிமா இந்த வேர்ல்ட் எய்ம்ஸ் அவனுடைய எந்த கண்ட்ரியுமே அப்படி தான் நினைக்குது. ஓகே, நிறைய எப்போதுமே நடக்கிறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஆனால் எல்லா கண்ட்ரியும் என்ன நினைக்கிறாங்கன்னா தட் அட்டைனிங் லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அட்டைன் பண்ண நினைக்கிறாங்க. எந்த விதத்துலனா எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் வேர் ஆல் இட்ஸ் அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஆர் ஃபுல்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி எம்ப்ளாய்டு மீன் யூஸ்டு. ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். அது அப்படி பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அச்சீவ் பண்ண முடியும் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அவுட்புட். பட் இன் ரியாலிட்டி ஓகே த கான்செப்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரல் ரெஃபர்ஸ் டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி ரியாலிட்டியில் என்ன நடக்குன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதில்ல, இருக்கிற கொஞ்சம் மெம்பர்ஸை வச்சுன்னு அதிகமாக வேலை வாங்குறது. இதுதான் வந்து நடக்குது. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் வேலை வந்து அதிகமாக ஒர்க்கர்ஸ் கிட்ட அதிகமாக வேலை வாங்குறது தான் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஒன் டைம் அப்படியே பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் டாபிக் we will see about unemployment and its type. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் சொன்ன ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாருக்குமே வேலை கிடைச்சிச்சுன்னா அது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். வேலை கிடைக்காமல் இருக்குது இல்லையா, எபிலிட்டி டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, எபிலிட்டி டு நாலேஜ்ஃபுல் பர்சனாக இருக்கிறாங்க, பட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜாப். ஓகே, வேலை அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். இதில் நிறைய டைப் இருக்குது. வேலை இருக்குது, வேலைக்கு எபிலிட்டி பர்சனாக இருப்பாங்க, நாலேஜ் பர்சனாக இருக்கும், வேலை கிடைக்கும், ஆனால் சம்பளம் வந்து கம்மியாக இருக்குன்னு செய்ய மாட்டாங்க. எபிலிட்டி பர்சனாக இருப்பாங்க, நாலேஜ் தட் மீன் எபிலிட்டி டு ஒர்க்கு, எபிலிட்டி டு நாலேஜ் ஒர்க்கும் இருக்கும், ஆனால் அவங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் இருக்காது. ஸோ இது போல் நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட்ஸ் டைப் பார்க்க போகிறோம். Unemployment is a problem faced when there are people who are willing to work and able to work but cannot find a suitable job. Okay, அழகா சொல்லிருக்காங்க பாருமா. There are people who are willing to work பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ableனா எபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு, able to work but ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்கல, cannot find a suitable job அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே, அதுதான் வந்து unemployment. While formulating policies to solve the problem of unemployment in India, for instance, we need to distinguish between the nature of unemployment in rural areas and in urban areas in India. Rural areas and urban areas in India. Okay? So we need to distinguish between. So அப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி ரைஸ் ஆகுது, இதை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணணுன்ட்டு கவர்மெண்ட் ஒரு பாலிசிஸ் மேடப் பண்ணாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்னத்துக்கு இல்லை வேறுபாடை பார்க்கணுன்னா that nature of unemployment in rural areas and urban areas in India. அர்பன் ஏரியாவில் எது போல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ரூரல் ஏரியாவில் என்ன மாதிரியான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்தியாஸ் ரூரல் எக்கனாமி ஹாஸ் போத். ஃபஸ்ட் ரூரல் ஏரியா சொல்கிறாங்க. ரூரல் எக்கனாமி ஹாஸ் போத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை இல்லாமல் இருக்கிறது, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கான சுச்சுவேஷனே ஆப்சண்ட்டாக இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலையின்மை. இங்கே வந்து என்னென்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னா வேலை வாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய இதுவே இல்லை. அங்கன்னா நான் மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சரில் மட்டும்தான் என்கேஜ் ஆக முடியும், இண்டஸ்ட்ரீஸோ இல்லை பெரிய பெரிய ஆஃபீஸஸோ எதுவுமே அங்கே இருக்காது. ஸோ அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, த மேஜர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தட் existence of unemployment in the form of disguised unemployment. Disguised unemployment mean மறைமுக வேலையின்மை. particularly rural areas, particularly farming, agriculture. ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நெல் அதை நாற்று நடுறதுக்கு போகிறாங்க. அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு 10 மெம்பர்ஸ் தான் கரெக்டான பர்சன். 10 மெம்பர்ஸ் தான் ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து நடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபார்மிங்கில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கிறதுக்கு இப்போ 10 மெம்பர்ஸ் போதும். ஆனால் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு 20 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ 10 மெம்பர்ஸ்க்குரியான ஒர்க்கு தான் அது. அப்போ ரிமைனிங் 10 மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் வந்து டிஸ்குவைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை. ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு
5 பேர் தான் கரெக்டாக இருப்பாங்க. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேரோ 5 பேரோ எக்ஸ்ட்ரா வந்து பண்ணுறாங்க இல்லையா, அதனால் எந்த ப்ரொடக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகாது. வேலை செய்வாங்க, அதனால் எந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட், தட் மீன் ப்ரொடக்ஷன் பெரிய அளவில் இருக்காது, சேம் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ டிஸ்குவைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா இந்த தட் மீன் sugar factories, sugar mills work in the cultivation of, that mean harvesting of sugar cane. sugar cane harvest பண்ணாத sugar industry work பண்ணும். பர்டிகுலர் மந்தில் மட்டும்தான் அது வந்து ஹார்வெஸ்டிங் பீரியடாக இருக்கும். ரிமைனிங் வந்து அவங்க அந்த கம்பெனி ரன் பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மறுபடியும் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சீசனல், எப்போ சீசனோ அப்போ மட்டும் ஒர்க் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன் இந்தியா த ஃப்ரிக்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஃப்ரிக்ஷனல் டெம்பரரினா என்னது? இன் இந்தியாமா இதெல்லாம் வந்து அர்பன் ஏரியாஸ் பற்றி சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷனல்னா ஒரு வேலையில் இருப்பாங்க, இஸ் மூவ் டு அனதர் ஒர்க். ஒரு வேலையில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, தற்சமயத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை விட பெட்டர் ஜாப், பெட்டர் சேலரி கிடைக்கும் போது மூவ் ஆன் டு அதர் ஜாப். ஓகே, அந்த வேலையில் இருக்கும்போது செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனாங்கன்னா அந்த டெம்பரரியாக. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஏதோ ஒரு பர்சன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காரு ஒரு பர்சனு, ஆனால் அவருக்கு அந்த ஒர்க்கில் வந்து ஏர்னிங், தட் மீன்ஸ் சேலரி கம்ஃபர்டபுளாக இல்லை. அந்த பர்சன் வந்து அங்கேருந்து நின்றுட்டு அதே ஜாப் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா அது இங்கே வராது. ஆனால் அந்த ஜாப்லேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாபை சர்ச் பண்ணுறாரு. அப்போ அந்த பர்டிகுலர் மந்தில் அவருக்கு சேலரின்னு ஒன்று ஒர்க் பண்ணவே இல்லை இல்லையா, அதான் வந்து ஃப்ரிக்ஷனல், தட் மீன் டெம்பரரின்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஓப்பன் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா ஓப்பனாக இருக்கிறது, தட் மீன் எபிலிட்டியாக இருக்காங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கல. எக்ஸிஸ்ட் இன் அர்பன் ஏரியாஸ். ரூரலில் 2 தான் பார்த்தோம். என்னன்னா தட் மீன் டிஸ்குவைஸ்டும் அண்ட் சீசனலும் பார்த்தோம். அர்பனில் பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷனலு, ஸ்ட்ரக்சரலு அண்ட் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, டியூ டு அர்பனைசேஷன் a large number of people move from rural area to urban area. நிறைய பேர் இங்கே வந்து அக்ரிகல்ச்சரே ஒழுங்காக நடக்கலை, இரிகேஷன் ஃபெசிலிட்டி இல்லை, ஏதோ அக்ரிகல்ச்சர் பண்ணாலும் பெரிய அளவில் வந்து லாபம் அவங்கள வந்து ஈல்டிங்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால எடுக்க முடியலன்றதுனால அப்படியே கொஞ்சமாக எதோ அழிஞ்சுட்டு வருது, விவசாயம் அழிஞ்சுட்டே வருது. ஓகே, ஸோ அப்போ அதுபோல் பர்சன் வந்து விவசாயம், தட் மீன் அக்ரிகல்ச்சர் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்து இருக்கிற பர்சனுக்கு அங்கே எதுவும் வேலை வாய்ப்பின் போது நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறாங்க, நிறைய பேர் எங்கே மூவ் ஆகிறாங்க, அர்பன் ஏரியாவுக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ இப்போ மூவ் ஆகும்போது அங்கே வந்து வேலையின்மை, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் மைக்ரேஷன் ஃப்ரம் rural to urban area increases size of labor force. எது இன்க்ரீஸ் ஆகும்போது லேபர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இன் அர்பன் ஏரியா அண்ட் ஆட்ஸ் டு ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்டு லேபர் ஃபோர்ஸ். ஏற்கனவே அர்பனில் இருக்கிறவங்க எல்லாமே ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்ல முடியல, அங்கேயும் அன்எம்ப்ளாய்டு பர்சனாக தான் இருக்கிறாங்க. இங்கே ரூரல்லேருந்து வரவங்களும் அங்கே என்ன ஆகிடுறாங்க, ஆட் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ ரொம்ப அதிக அளவில் என்ன இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படி மேலே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. Next, types of unemployment ma. In developing countries like India, the nature of unemployment is different from that of developed countries. Developed country விட unemployment எல்லா கண்ட்ரியில தான் இருக்கும். டெவலப்டு கண்ட்ரிலலாம் பயங்கரமாக வெல் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, USA, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், இவங்க அந்த கண்ட்ரிலையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட். ஓகே, டெவலப்பிங் கண்ட்ரிக்கும் டெவலப்டு கண்ட்ரிக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் டிஃபர் ஆகுன்றாங்க. இன் டெவலப்டு கண்ட்ரியில் என்ன இருக்குன்னா, என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா, த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பியூர்லி டெம்பரரி. ஓகே, அவங்க வந்து எல்லாருமே வேலை இல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்க, வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய எபிலிட்டியெல்லாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, இருக்கும். அங்கே என்னவா இருக்குன்னா, டெவலப்டு கண்ட்ரியில் டெம்பரரியாக இருக்கும். ஓகே, சைக்ளிக்கலாக இருக்கும், ஆர் சைக்ளிக்கல் ஆர் ஃப்ரிக்ஷனல். ஓகே, த சேம் மீனிங் தான், டெம்பரரி, சைக்ளிக்கல் ஆர் ஃப்ரிக்ஷனல். சைக்கிள்கள்னா ரொம்ப பூம் பீரியட், எக்கனாமியில் வந்து பூம் பீரியட்னு சொல்கிறாங்க. பூம் பீரியட்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக ஏர்ன் பண்ணினே இருக்குது, இட்ஸ் அ பூம் பீரியட். ரெசெஷன் பீரியட் ரொம்ப பேட், தட் மீன் ரொம்ப சுச்சுவேஷன், எக்கனாமி ரொம்ப பேட் சுச்சுவேஷனாக இருக்குது. ஓகே, ஸோ அதுபோல் டைமில் இருக்கிற அந்த கேப்பும் அண்டு நம்ம டெம்பரரின்னு பார்த்தோம் இல்லையா, டெம்பரரியாக ஏதோ ஒரு ஜாபில் போய் இது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அதிகமாக சம்பளம் வாங்கணும்,
நம்மளுக்கு நம்மளுடைய நாலேஜுக்கு நம்மளுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கம்பெனி இது இல்லை ஒர்க் இது இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க டெம்பரரியாக இருக்காங்களே அது போல் இருப்பாங்க. த ஃப்ரிக்ஷனல் ஆல்சோ லைக் தட் மூவ் டு ஒன் ஃப்ரம் தட் அதர். ஓகே, இது போல் சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்கும். ஓகே, பியூராக அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமெல்லாம் இருக்காது. டெம்பரரி, சீசனல் ஆர் அன்எம்ப்ளாய், தட் மீன் சைக்கிளிக்கல் ஆர் ஃப்ரிக்ஷனலாக இருக்கும். பட் இன் டெவலப்பிங் கண்ட்ரி, பட் இந்தியாவில் எப்படி இருக்குன்னா இட் இஸ் லார்ஜ்லி structural unemployment which is due to the slow rate of capital formation. ஸ்ட்ரக்சரலாக இருக்கும். ஏன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் மூலதன பெருக்கமே ரொம்ப கம்மியாக இருக்குது. மூலதனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப எந்த ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அதுக்கான ரா மெட்டீரியல் ஆகட்டும், அதுக்கான கேபிட்டல் ஆகட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா எல்லாருமே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த முடியும். ஆனால் ஸ்லோ ப்ராசஸில் கேபிட்டல் ஃபார்மேஷன் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் இருக்கிறதுனால இட்ஸ் ஸ்ட்ரக்சரலாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் த ஃபாலோவிங் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்மா. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்படியே இந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்கம்மா. Okay, the first one is cyclical unemployment, okay, seasonal unemployment, frictional unemployment, educated unemployment, technical unemployment, structural unemployment, and disguised unemployment. These are the types of unemployment. The 7 types. First one parma cyclical, second seasonal, third frictional, fourth educated, the fifth one is a technical, and the sixth one is a structural, and the seventh one is a disguised unemployment. இப்போ one by one நம்ம பார்க்கலாம். Okay, the first one is a cyclical unemployment. Cyclical unemployment, this unemployment exists நடக்கும் எப்பன்னா during the downturn phase of trade cycle in the economy. downturn na as a boom period, ரொம்ப economy ரொம்ப great level இருக்குது. Okay, recession period na ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ப்ராஃபிட் எல்லாம் வர வேண்டியது வரவே இல்லை. அப்படியே வந்து ப்ரொடக்ஷனில் அப்படியே ப்ரொடக்ஷன் இருக்குது. பட் வந்து அது வந்து சேல் பிளேஸ்க்கு தட் மீன்ஸ் செல்லிங் பிளேஸ்க்கு போகவே இல்லை. செல்லிங் பிளேஸ் போனாலும் அப்படியே வந்து ப்ரைஸ் உடைய இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்னால அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு ரிசெஷன். அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் சைக்கிளிக் டவுன் டர்ன் ஃபேஸ் ஆஃப் த trade cycle in the economy. In the business cycle during the period of recession, சொன்னா இல்லையா, recession and the depression time, that income and output fall leading to widespread unemployment. Okay, income and output எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண எல்லா அவுட்புட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் சைடு போயிருக்கு, எக்ஸ்சேஞ்ச் சைடு போயிருக்கு. பக்காவாக எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அவங்க ப்ரொடியூசர் அஸ் எ என்டர்பிரனர் அவர் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அவர் கையில் இன்கம் வந்தால் தான் சேலரி கொடுக்க முடியும். ஆனால் அவருக்கே இன்கம் வர பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து வேலை அந்த டைமில் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, தட் இஸ் தட் மீன் seasonal. Okay, sorry, ஒரு நிமிஷம் சார் பண்ணுங்க. ஓகே, it is caused by, இது எதனால வரணும்னா is caused by deficiency of effective demand. Okay, effective demand பக்காவாக இருக்குது. ஓகே, பொருளுடைய தேவை அதிகமாகினே இருக்குது. அப்போ அதிகமாக ப்ரைஸ் நல்லா வரும். ப்ரைஸ் நல்லா இது பண்ணும்போது மார்க்கெட்டில் நல்லா விற்க முடியும். பண்ணும்போது இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இன்கம் ஏர்ன் பண்ணும்போது அந்த இன்கத்தை வச்சு மறுபடியும் ப்ரொடக்ஷன் அவுட்புட் கொடுப்பாங்க. அப்போ அவுட்புட் கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும், அந்த வேலை தட் மீன் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும்னா டிமாண்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். அது டெஃபிஷியன்சி ஆகும்போது தான் அங்கே சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி க்யூர்டு. அதை எதால் க்யூர் பண்ண முடியும்னா பை பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. அப்போ இந்த டெஃபிஷியன்சி எஃபெக்டிவ் டிமாண்டை சால்வ் பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய பண்ணணும். கவர்மெண்ட் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அப்போ ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரெடியாக இருக்குன்ற அர்த்தம். அப்போ ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்கும் போது நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் ஒர்க்கர் பண்ணும்போது அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. அப்போ கவர்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லா பப்ளிக் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்டு நிறைய பண்ணணும். அண்ட் ஆல்சோ மானிட்டரி பாலிசி எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். இது போல் சைக்கிளிக்கலாக இது போல் ரெசெஷன் பீரியடாக இருக்கணும் போது மானிட்டரி தட் மீன் கவர்மெண்ட் பேங்க்கெல்லாம் வந்து கம்மியான ரேட்டில் வந்து லோன் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணும்போது அதை வாங்கி அதை யூஸ் பண்ணி அந்த ரெசெஷன்லேருந்து அவங்க மீண்டு வருவாங்க, ரெக்கவரி வருவாங்க.
ஓகே, ரெசிஸ்லேருந்து ரிகவரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுடைய மானிட்டரி பாலிசி ஹெல்ப் பண்ணணும். அப்போ எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். எக்ஸ்பேன்ஷனாக மானிட்டரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிவிட்டு மணி வந்து அதிகமாக சப்ளை பண்ணாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனுக்கு ஏற்ற மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லலையா? திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் occurs during certain seasons of the year. In agriculture and agro-based industries like sugar, production activity are carried out only in the some season. or some seasonல மட்டும்தான் நடக்கும். அதாவது கல்டிவேஷன், சுகர் கேன் கல்டிவேஷன். சுகர் கேன் எப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, கரும்பு எப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் மட்டும் அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகே, மற்ற டைமில் என்ன, அதை வந்து சுகர் கேனை ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது. மற்ற வந்து ரா மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணி, இப்போ காட்டனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அதுபோல் சுகர் கேன்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. டே பை டே ஆக ஆக அதனுடைய சுக்ரோஸுடைய கண்டென்ட் ரொம்ப கம்மியாயிட்டு அந்த கரும்பெல்லாம் என்ன ஆகிடும், அப்படியே தட் மீன் காஞ்சி போயிடும் இல்லையா, ரொம்ப ட்ரையட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த சீசனில் மட்டும்தான் அந்த கம்பெனிஸ் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து சீசனல். தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபர் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்லி டூரிங் தட் சீசன் இன் ஏ இயர். எப்போ ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த சீசன் மட்டும் தான் பண்ண முடியும். தேர்ஃபார் பீப்புள் மே ரிமைன் அன்எம்ப்ளாய்ட் டூரிங் த ஆஃப் சீசன். அதுபோல் இல்லாத சீசனில் அவங்க வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க. அதனால தான் அவங்க சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். Seasonal unemployment happens from the demand side also. அது demand side இருக்குன்னு சொல்கிறாங்க. For example, ice cream industry and holiday resorts etc. ice cream industry எப்போ வந்து பூமாக இருக்கும், எப்போ நல்லா ரன் ஆகும், சம்மர் சீசனில். ஐஸ்கிரீம் எல்லாம் சம்மர் சீசனில் தான் நிறைய சாப்பிடுவோம். ஸோ அப்போ ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம்லாம் ஹாலிடே ரிசார்ட்ஸு சம்மர் சீசனில் தானே நம்ம ஹாலிடேலாம் போவோம் நிறையா. அங்கெல்லாம் போயிட்டு கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து இது சம்மர் சீசனில் தான் ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஸோ அதையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் நம்ம ஃபுல் தட் மீன் தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் பார்த்தோம். அதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 2 டைப்ஸ் பார்த்துருக்குறோம். அது 7 டைப்ஸ், அதில் 2 பார்த்துட்டோம். ரிமைனிங் 5 வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூமில் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து நம்ம கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, டுடே கிளாஸ் வந்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள், லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள், 1 மார்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படிச்சுட்டு தரவா வாங்க கிளாஸ் ரூமில் கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.